இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா உங்களோட மைண்டு தான் காரணம். தெரிஞ்சும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம், தெரியாமலும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம். அதை நம்ம கவனிக்கும் போது இந்த மனசுன்றது வேற, அதுவா இது பேசுது, நம்ம பேசலை. இதை நீங்கள் பண்ணும்போதே மனசு போக 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 நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தேவைன்றப்போ அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாதப்போ அதை ஓகே நீ அப்படியே இரு. டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். கொஞ்சம் நேரம் சாப்பிட்றத பார்க்குறோம், டக்குன்னு பேசுறது, டக்குன்னு ஃபோன், டக்குன்னு டிவி, டக்குன்னு யோசிக்கிறது. அப்போ மனசு போய்கிட்டே இருக்குது, நமக்கு உள்ள நடந்திருக்காது. அதனால நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம 21 days கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் அந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்போட ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். அதாவது அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா பாசிட்டிவாக ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணணும். ஓகே, அதில் இப்போ நம்ம எந்த ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ தான் நீங்கள் அந்த 21 days கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு 4 வீடியோஸ் 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ராக்டிஸ் எதனால அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, இதில் என்ன அப்படின்னா மெடிடேஷன். ஓகே, நம்ம டக்குன்னு போயிடலாம். ஓகே, மெடிடேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி பழகாத ஒரு பர்சன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மைண்டு, இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா உங்களோட மைண்டு தான் காரணம். இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருந்தாலும் அதுக்கு உங்களோட மைண்டு தான் காரணம். இப்போ உங்களோட லைஃப் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்கள் மைண்டு தான் காரணம். இப்போ உங்களோட லைஃப் நெகட்டிவாக இருந்தாலும் உங்கள் மைண்டு தான் காரணம். அது கான்சியஸ் மைண்டாகவும் இருக்கலாம், சப்கான்சியஸ் மைண்டாகவும் இருக்கலாம். அதாவது நமக்கு தெரிஞ்சும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம், தெரியாமலும் அந்த விஷயம் நடந்திருக்கலாம். ஆனால் 95% நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் தான் நடக்குது. ஆனால் நம்ம தான் உருவாக்குறோம். நம்மளோட மனது, ஆள் மனது அப்படின்ற ஒரு விஷயம் தான் உருவாக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே 95%, அப்போது டே டு டேயும் 95% நம்ம ஆட்டோ பைலட்டாக, அதாவது திரும்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணி பழக்கப்படுத்தினது மூலமாக அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரஷ் பண்ணுறது, பாத் பண்ணுறது, இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது, நடக்கிறது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே நேற்று எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கும். போன வாரம் எப்படி இருந்துச்சோ அப்போயும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது அடுத்த வாரமும் நம்ம இன்றைக்கி என்ன திங்க் பண்ணுறோம், இன்றைக்கி என்ன ஃபீல் பண்ணுறோன்றது தான் அடுத்த வாரமும் நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த ரொட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சேம் வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் ஃபீலிங். நம்ம திங்க் பண்ணுறது, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட நடவடிக்கை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது அடுத்த வாரமும் அது ஒரே மாதிரி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அடுத்த வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காரணம், எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது, எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு உள்ள நடந்திருக்காது. அதனால நம்மளோட வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெடிடேஷன் நம்ம பண்ணி பழகணும். மெடிடேஷன் அதே தான். இப்போ நம்மளோட மைண்ட், நம்மளோட மனது தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. நம்மளோட உடம்பையும் சரி, நமக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி, இந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயம் தான் உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த மனசு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு, நம்மளோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நினச்ச இடத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளால் போக முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு நிறையா பேஷன் இருக்கும், நிறையா ட்ரீம் இருக்கும், ஹெல்த்தில் ஒரு விஷயம் நீங்கள் க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா விஷயம், நிறையா ஆசை இதெல்லாம் இருக்கும். அப்போ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும், அதை நம்ம அடையணும் அப்படின்னா மனசு நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்ம மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன், தியானம். ஒன்றும் இல்லை, இது என்ன அப்படின்னா, ஒரு டைமில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, இல்லாட்டி மனசு வேறு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு இது சிம்பிளாக சொல்லப்போனால் வெறும் மூச்சு விடுறதை நம்ம கவனிக்கணும். அப்போது மனசு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும், அதை நம்ம கவனிக்கும் போது இந்த மனசுன்றது வேற, அதுவா இது பேசுது, நம்ம பேசலை, அதுவா பேசுது. அப்போ அது பேசுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ நம்ம வேற ஒரு ஆள். அப்போ இந்த உடம்புக்கு உள்ள ஒரு ஃபீல் வருது, அதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ உடம்புல ஒன்று நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு கிடையாது. அப்போ நம்ம யார்? இந்த கவனிக்கிறது தான் நம்ம, இந்த அப்சர்வ் பண்ணுறது தான் நம்ம, இந்த அவேர்னஸ் தான் நம்ம, இந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம, நிகழ்காலத்தில் இருக்கிறது தான் நம்ம. அப்போ இந்த ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம. இந்த கான்சியஸ்னஸை தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சயின்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை நேச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே இந்த கான்சியஸ்னஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதை பண்ணி நீங்கள் பழகுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவோம், மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து தியானம் எப்படி பண்ணுவாங்களோ சமணங்கால் போட்டு உட்காந்து உங்களோட கையை வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இப்படி ஓப்பனாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த ஏதாவது ஒரு முத்ராவும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் கண்ணை மூடி உங்களோட மூச்சு விடுறதை நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ தான் நீங்கள் பண்ணுற புதுசு அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எப்படி மூச்சு விடுவீங்களோ அதை கவனிங்க. நீங்கள் உங்களோட மூச்செல்லாம் மாற்ற வேணாம், பொறுமையாக தான் மூச்சு எழுக்கணும், பொறுமையாக தான் நம்ம மூச்சை விடணும் அப்படின்லாம் நீங்கள் பழக வேணாம். ஜஸ்ட் நீங்கள் எப்படி மூச்சு விடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் விட ஆரம்பிங்க. இப்போ நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் விடுறீங்க அப்படின்னா, அந்த கண்ணை மூடி மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து இதை கவனிங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி நார்மலாக மூச்சு விடுறீங்களோ அதை கவனிங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஒரு நிமிஷம் பண்ணி பழகுங்க. இதை நீங்கள் மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறதை கவனிங்க, திரும்ப மூச்சு இழுக்கிறது, திரும்ப விடுறதை கவனிங்க. இதை நீங்கள் பண்ணும்போதே உங்களோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலோ இல்லை சடனாக நேற்று நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அப்போ டக்குன்னு மனசு ஓட ஆரம்பிச்சிடும், இந்த மனது. அப்போது ஒரு தாட் வரும்,
நம்ம நேற்று அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுல, அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, நமக்கு அடுத்த ஒரு வேலை இருக்குல்ல, நீ ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதை பண்ணாத, எந்திரிச்சு போ அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். திரும்ப கொண்டு வாங்க, மூச்சு விடுறது கவனிங்க, மூச்சு எழுங்க, மூச்சு விடுங்க, மைண்ட் திரும்ப அங்கே போகும். திரும்ப கொண்டு வாங்க, மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க, திரும்ப மைண்ட் அங்கே போகும். திரும்ப கொண்டு வாங்க, மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க, இதை மட்டும் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பண்ணி பழகுங்க. இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ 2வது நிமிஷம் போங்க. அப்போ அடுத்து 2வது நிமிஷம் நீங்கள் எப்போ நல்லா பழகுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் 3வது நிமிஷம் போங்க. ஒன்றும் நீங்கள் 3 நிமிஷமே ஒரு வாரம் கூட பண்ணலாம், ஒன்றும் இங்கே அவசரம் இல்லை. பொறுமையாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இத்தனை வருஷம் ஒரு விஷயம் ப்ரோக்ராம் ஆயிருக்கு, இத்தனை வருஷம் நம்ம உள்ளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், நம்மளோட ஆள் மனதில் ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்டோம், புகுத்திட்டோம். அது நமக்கு தெரிஞ்சும் நடந்திருக்கும், தெரியாமலும் நடந்திருக்கு, நம்ம சுற்றி உள்ளவங்களாலையும் நமக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ நம்மளோட பெர்மிஷன் இல்லாமையே அந்த விஷயம் உருவாயிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும், அதில் என்ன போயிட்டுருக்குன்றதை கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போது இப்போ எனக்கு 22 வயசு அப்படின்னா, இப்போ 22 வருஷமாக அந்த விஷயம் எனக்கு என்னமோ ஒன்று ப்ரோக்ராம் ஆயிருக்கும், எனக்கே தெரியாமல் நிறையா விஷயம் அந்த ஆள் மனதில் போயிருக்கும். அப்போ இது உடனே நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ உடனே இந்த மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக அதை நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம், அதை நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அப்போது ஒரு வாரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 3 நிமிஷம் 1 நிமிஷம் கூட நீங்கள் பண்ணுங்கள் ஒரு வாரம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம், இது எப்போ நல்லா வருதோ அப்புறம் 3 நிமிஷம் போங்க. அது எப்போ நல்லா வருதோ அப்புறம் 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம், 7 நிமிஷம். ஓகேனா அதிகபட்சம் எவ்வளோ பண்ணலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் இதை பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது அப்புறம் உங்களோட விஷயம் எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஈர்ப்பு விதி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 10லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஏன்னா மனசு தான் எல்லாம். அப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போது இந்த சேனல் சஜஸ்ட் பண்ணுறது அதான் 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை தியானம். இதை நீங்கள் பண்ணும்போதே மனசு போக 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 நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தேவைன்றப்போ அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாதப்போ அதை ஓகே நீ அப்படியே இரு, நான் தேவையானதப்போ நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நீ எனக்கு ஈவினிங் தான் தேவை, கொஞ்சம் நேரம் நீ அப்படியே இரு அப்படின்னா அதை மனசு கேட்கும். ஆனால் இப்போ கேட்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. இப்போது செப்டம்பர் 20th அந்த 21 days கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆக போது. அதில் 10 நிமிஷம் மெடிடேஷன் டெய்லி இருக்கும். ஏன்னா டெய்லி மெடிடேஷன் பண்ணுமா அப்போ 10 நிமிஷம் நம்ம பண்ணும்போது தான் மனசு நம்மளோட கண்ட்ரோல் வரும். இப்போ நீங்கள் ஒரு குதிரையை ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த குதிரை உங்களோட கண்ட்ரோலில் இருந்தால் தான் உங்களால் நினச்ச இடத்துக்கு போக முடியும். அந்த குதிரையோட கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போகும். அப்போது நம்மளால் இறங்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த மனசும் நம்ம வாழ்க்கையில் இங்கே போகணும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் மனசு நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போது ஏன்னா மனசோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கும். அப்போ நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு மனசு வந்தால் தான் நம்மளால் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ அதுக்கு தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ இதை நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. இல்லை எனக்கு 10 நிமிஷம்லாம் வராது அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஓகே, நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 8 9 10 அது வரைக்கும் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 21 நாள் இந்த கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நான் ஆல்ரெடி நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு 1 month நான் பண்ணியிருக்கேன், ஒரு 6 months பண்ணியிருக்கேன், என்னால் 10 நிமிஷம் பண்ண முடியும், இல்லாட்டி நான் எப்படியாவது நான் 10 நிமிஷம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் செப்டம்பர் 20th நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் டெய்லி மெடிடேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுவேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவல் பண்ணிவிட்டு உங்களோட டே டைமை ப்ரெசென்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். அந்த ஒரு டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நீங்கள் ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கணும், எதை கவனித்து ப்ரெசென்ட்டில் இருக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கவனித்து அந்த நாளில் நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்துக்கலாம். ஸோ அதுதான். அப்போது உங்களால் ஆல்ரெடி பண்ண முடியுது, 10 நிமிஷம் முடியுது அப்படின்னா நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 1 week டைம் எடுத்துகிட்டு ஒரு 10 days டைம் எடுத்துகிட்டு அந்த 10 நிமிஷம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம ஒரு விஷயம் ப்ரோக்ராம், இப்போ உங்களுக்கு 30 வயசு அப்படின்னா 30 வருஷமாக அதில் ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கும். மனசு வேறு ஒரு இதை பயிற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கும். அப்போ நம்மளால் உடனே அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக அந்த டைமை கொடுப்போம். ஒன்றுமே இங்கே அவசரம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இது ஏன் ரொம்ப மனசு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது கவனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே சொல்லிப்பாங்க கவனி கவனி கவனி. ஆனால் எப்படி கவனிக்கணும் அந்த விஷயத்த சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி கவனிக்கணும் அப்படின்னா ஒரு டைமில் ஒரே ஒரு வேலை செய்யணும். நம்ம ஒரு டைமில் ஒரு ஒர்க்கு தான். அப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். அது போக கூட உள்ளவங்கள்ட்ட பேசுகிறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, டிவி பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது நம்ம வேடிக்கை பார்க்குறது, இல்லை கடந்த காலத்துலேயோ எதிர்காலத்துலேயோ நடந்ததை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நிறையா வேலை மைண்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்ற வேலையும் கொடுக்குறோம், பேசுகிற வேலையும் கொடுக்குறோம், ஃபோன் யூஸ் பண்ணுற வேலையும் கொடுக்குறோம், யோசிக்கிற வேலையும் கொடுக்குறோம். இவ்வளோ வேலை கொடுக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். கொஞ்சம் நேரம் சாப்பிட்றத பார்க்குறோம், டக்குன்னு பேசுகிறது, டக்குன்னு ஃபோன், டக்குன்னு டிவி, டக்குன்னு யோசிக்கிறது. அப்போ மனசு
போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம டே டு டே இதுதான் நம்ம டே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனசை வேறு ஒரு விஷயம் பண்ண 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 பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் கவனம் செதறடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்மளோட மனசுக்கு நமக்கு தெரியாமலே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 7லேருந்து 10 மணி நேரம் எதை பயிற்சி பண்ணுறோமோ அதில் நம்ம மாஸ்டரி ஆயிரும், அதில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிரும்ன்ற மாதிரி. அப்போ நம்ம இந்த மனசை செதறடிக்கிற விஷயத்தில் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கோம், அதில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒரு டைமில் ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இந்த தியானம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு டைமில் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒரு நாளைக்கு 7லேருந்து 10 மணி நேரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மனசை ஒரு விஷயத்தை கவனிக்கிறதுக்கு பயிற்சி பண்ண நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இது வந்து ஒரு வாரம் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இது ஆழ்மனத்துக்குள்ளே போய் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்மளால் ஒரு விஷயத்தை கவனித்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் படிக்கிறதுனாலே உங்களால் 1 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாமல் போகலாம், இல்லை ஒரு ஒர்க்குனாலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாமல் போகலாம். காரணம் டிஸ்ட்ராக்ஷன், மனசை செதறடிக்கக்கூடிய ஒரு கவனத்தை செதறடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தை கவனித்து ரொம்ப நேரம் பண்ண முடியும். அப்போ நம்மளோட லைஃப்பை நம்மளால் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா மனசு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் இன்னும் அந்த 21 days பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த குரூப்பில் நான் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணுவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். உங்களை பார்த்து நிறையா பேர் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது முடிச்சுட்டு நீங்களாக இண்டிவிஜுவலாக விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் தியரி கிளாஸ்லாம் ரொம்பலாம் இருக்காது. இன்றைக்கி என்ன பண்ணணும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக விஷுவல் பண்ணிட்டு டே டைமை நீங்கள் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்கள் ஒரு 21 days பண்ணாலே உங்களோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ டோட்டல் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகாது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.